பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ரெண்டாவது ரிப்போர்ட் எப்படி அலைன் பண்றது. எக்ஸல் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டெக்ஸ்ட் எப்பயுமே லெஃப்ட் சைட்ல தான் இருக்கும், நம்பர்ஸ் என்ன ரைட் சைட்ல இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் ப்ரெடிக்ட். சரிங்களா? அடுத்து கான்செப்ட் ஆஃப் எக்ஸல் செல்ஸ் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்ன? டேட்டா லேயர்னா டெக்ஸ்ட் அண்ட் நம்பர்ஸ் ஒன்று. அடுத்து ஃபார்மேட்டிங் லேயர்னா என்ன? கலர்ஸ் அண்ட் பிரசன்டேஷன். அடுத்து டிப்ஸ், மூணு விஷயங்கள். ஒன்று, எப்போ ரிப்போர்ட் பண்ணாலும் அக்ராஸ் கலர் போடாதீங்க, ஹெட்டர்ஸ்க்கு மட்டும் போடுங்க. ரெண்டு, பார்டர்ஸும் தேவையான உங்களுக்கு தேவைப்படுற ரிப்போர்ட் போர்ஷன்ஸ்க்கு மட்டும் தான் போடணும், ஃபுல் எக்ஸல் ஷீட்க்கு போடக்கூடாது. இது ரெண்டும் நீங்க பண்ணீங்கன்னா உங்க எக்ஸலோட ஸ்டோரேஜ் வந்து ரேம்ல வந்து கம்மியா எடுத்துக்கும் சேவ் பண்றது உங்களோட ஃபைல. இல்லைன்னா கண்ணா பின்னான்னு ஃபைல் சைஸ் ஏறும். மூணு, எக்ஸலை எப்போ சேவ் பண்ணாலும் பைனரியில் சேவ் பண்ணி வச்சுங்க, 75% வரைக்கும் ஸ்பேஸ் ரெடியூஷன் கிடைக்கும். சரிங்களா? வாங்க அடுத்து ரிப்போர்ட் அலைன்மெண்ட் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லாருமே ரிப்போர்ட் இந்த மாதிரி அனுப்புறீங்க, அனுப்பவே கூடாது. ஓகேங்களா? நான் என்ன சொன்னேன், டெக்ஸ்ட் எப்பயுமே லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்கும், பட் ஹெட்டர் நீங்க சென்டரா வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்பர்ஸ் எப்பயுமே வந்து ரைட் சைட்ல இருக்கணும். ரைட் சைடில் வச்சுட்டு நம்பர்ஸ்க்கு எப்பயுமே 1000 கம்மா செப்பரேட்டர் போட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மூணு, பர்சன்டேஜ் எப்பயுமே பர்சன்டேஜா வச்சுக்கங்க, இல்லைன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது, ஜீரோல வைங்க. ஸோ இப்போ பாருங்க, படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கலர்ஸ் எப்பயுமே ஹெட்டருக்கு வந்து டார்க் கலர் கொடுத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனுக்கு நல்லா இருக்கும், டார்க் கலர் வித் ஒயிட் ஃபாண்ட். கீழே அதே மாதிரி மேலே டார்க் கலர் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கான லைட் கலர்ஸ் கொடுத்துட்டு போல்டு பண்ணீங்கன்னா கிளீனா இருக்கும். தேவையான இடத்துக்கு மட்டும் பார்டர்ஸ். அதே மாதிரி ரிப்போர்ட்டோட ஹெட்டரை மெர்ஜ் பண்ணிக்கங்க, அதுக்கு ஒரு ரெட் கலர் கொடுங்க, என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை கொடுங்க, கொடுத்துட்டு போல்டு லைட்டா ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்றது. ஸோ உங்களுக்கு ரிப்போர்ட் இவ்வளவுதான் போது 25ல வைங்க, படிக்கிறதுக்கு அழகா இருக்கும். சென்ட்ரல் அலைன்மெண்ட். அப்படி இல்லைன்னா கீப் இட் 20, அதுவும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ரிப்போர்ட் மூணுத்தையும் கிளிக் பண்ணி இப்ப பாருங்க ரிப்போர்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு. எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா கச்ச கச்ச கச்சன்னு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி ரிப்போர்ட்டை ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.